ஹமாஸ் என்று சொல்லப்படும் தீவிரவாத அமைப்புக்கு இது எதுவும் பிரச்சனை அல்ல. திடீரென ஒரு நிகழ்வு கிடைத்தவுடன் அது ஒரு பச்சை வெளிச்சமாக மாறியது. ரமலான் கொண்டாடத் தொடங்கினர். இவை அனைத்தும் அவன் பார்த்து கொண்டிருக்குமா? அவர்களின் 1200 பேர் போனதை இந்த முட்டாள்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா அவன் திரும்பி பிடிப்பான் என்று? இவனை ஒன்றை 100ஆகவும் 800ஆகவும் கொள்வான் என்று இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் நான் சொல்வது. தீவிரவாதிகள் பல நேரங்களில் முட்டாள்கள். ஒரு தொழில்முறை இராணுவத்தின் முன், ஒரு தொழில்முறை நாட்டின் முன். அதனால்தான் இவ்வளவு ஒரே நொடியில் ஒரு தூரம் கழித்தது. இப்போது அங்கு முழுவதும், அதாவது நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், எப்போதும் இந்த ஹமாஸ், இந்த கொல்லப்படும் ஆள்களின், இந்த சாதாரண சிவிலியன்கள் எல்லாம் இருந்தாலும் காயமடைந்தவர்கள் என்றால் அவர்களின் முகங்கள் எல்லாம் காட்டுவார்கள். இப்போதைய ஒரு முகம் காட்டாததன் காரணம் தெரியுமா? இந்த ஆள்களின் அந்த நிகழ்வை காட்டுவதில்லை. காரணம் எல்லாம் ஹமாஸின் பயங்கரவாதிகள். இவர்கள் துப்பாக்கிகளை வைத்து அங்கு மிகவும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள். முதலில் என்ன செய்தார்கள்? பல இடங்களில் இவர்கள் அந்த கட்டிடத்திலிருந்து இறங்குவார்கள். பல இடங்களில் ஏறி இருப்பார்கள். அங்கு தடுத்து வைத்து அங்கு குண்டு வீசினர். பின்னர் அந்த கட்டிடம் தகர்ந்தது. அதற்குள் இருந்த ஒவ்வொருவரும் செத்து போனார்கள். இப்படி இவர்கள் முகாமிட்டு தங்கியிருக்கிறார்கள். மலையை எடுத்து அங்கும் கொண்டு விட்டு விட்டனர். அதாவது பூலோக முட்டாள்கள். ஹமாஸின் நடுமுறிந்தது. சுமார் 2 அல்லது 3 மணி நேரம் குண்டுவீச்சு நடந்தது. இப்போது நடக்கும் நிகழ்வு கூட இவர்களுக்கு பிடி கிடைத்ததில்லை.